புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம ஊர்களில் நம்ம யாரை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோமோ அவங்க நமக்கு ஒரு பெரிய பக்கபலமாகவே வாழ்க்கைக்கு அமைவாங்க. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞன். அவன் பெயர் குப்பன். ரொம்ப அதிகம் படிக்காதவன். பாவம், அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. சின்ன வயசுலேயே குடும்பத்தில் எல்லாரையும் இழந்துட்டான். ஆனால் அதே ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அவன் செல்லப்பிள்ளை. குறிப்பாக அந்த ஊரில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாருக்கும் ஃபேவரைட் அண்ணா, விளையாட்டு அண்ணா. அவங்களோட இறங்கி விளையாடுவான். யார் வீட்டில் என்ன வேலை சொன்னாலும் செய்வான். வேக வேகமாக போய் காட்டில் தோட்டத்தில் எல்லாமும் வேலை செய்வான். அப்பப்போ கையில் கிடைக்கிற காசை வச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுப்பான். காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது குப்பனை பொறுத்த வரைக்கும். அதனாலேயே அவன் பேரில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பிள்ளைங்க. எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பாங்க. வேலை வந்தால் டக்குன்னு ஓடிடுவான், ஏன்னா காசு வேணுமே அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு சுறுசுறுப்பான பையன். இது மாதிரி ஒரு நாளைக்கு அந்த குப்பன் அந்த குட்டி பசங்களோட கபடி விளையாடிட்டு இருந்தான் ஒரு பெரிய கிரவுண்டில். தூரத்துல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து டே குப்பா குப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். யாருன்னு எட்டி பார்த்தா அந்த ஊர் ஜமீன்தார் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள். இன்னும் இவர் வந்திருக்காரு அப்படின்னுட்டு குப்பன் அவர்கிட்ட போகும்போதே யோசிச்சான், ஆகா இவன் வந்திருக்கான் அப்படின்னா முதலாளி ஏதோ வேலை சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனால் அவன் நினச்ச மாதிரியே இந்த வந்த வேலையாள் உன்னை ஐயா கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார். தென்னந்தோப்பில் வேலை இருக்காமா, வரியா அப்படின்னா. உடனே இவனும் சரி சரி நானும் வர்றேன் அப்படின்னு பிள்ளைங்களெல்லாம் டே போங்கடா அப்புறம் பார்ப்போண்டான்னு சொல்லிட்டு ஜமீன்தார் பின்னாடி தோட்டத்துக்கு போனான். இந்த வேலையாளோட தோட்டத்துக்கு போனால் அங்கே தென்னந்தோப்பில் ஜமீன்தார் உக்காந்துருக்காரு. போய் ஐயா வணக்கம் கும்பிட்றேன் அப்படின்னாரு. வாக்குப்பா நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு, சரி நீ என்ன பண்ணு, அந்த தென்னை மரத்தில் நிறைய காய் இந்த தடவையும் விளைச்சல் கொடுத்துருக்கு, நீ தான் விறுவிறுன்னு மரம் ஏறுவி இல்லையா, மரத்து மேலே ஏறி எல்லா காயையும் பறித்து போட்டுரு. நீ பார்த்து பறிப்பேன்னு நல்லா தெரியும், ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்கிற சின்னதாக இருக்கிறதெல்லாம் இப்போ பறிச்சிடக்கூடாது, விளைஞ்சிருக்கிறத மட்டும் எடுக்கணும். அதனால் நீ பக்குவமாக அந்த வேலையை முடிப்ப. இப்போ காலையில் ஆயிருக்கு, சாயங்காலத்துக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அவ்வளோவுக்கு நீ காய்களை பறி அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் வழக்கம் போல் உனக்கு பணம் தந்துடுறேன் அப்படின்னு ஜமீன்தார் சொன்னார். குப்பன் சொன்னால், இருக்கட்டும் முதலாளி, நீங்கள் என்ன என்னை கவனிக்காமல போகிறீங்க, நீங்கள் வேலை கொடுத்ததே சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லிட்டு தோப்புக்குள்ளே வேகமாக போனால் மரத்து மேலே ஏற ஆரம்பித்தான். ஒரு 2-3 மரங்களில் நல்லா விளைஞ்சிருக்கிற இளநிகளை பறித்து காயை பறித்து கீழே போட ஆரம்பித்தான். அப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறி போனால் நிறைய கொலைத்தள்ளி இருந்துச்சு அந்த தென்னை மரம். அப்படி நிறைய காய்கள் இருந்தது. இந்த மேலே ஏறி அது கிட்டக்க போகும்போது தான் குப்பன் பார்க்குறான், அந்த தென்னங்காய்களுக்கு நடுவில் ஒரு பொட்டலம் இருந்தது, ஒரு துணிப்பை. இந்த துணிப்பை எப்படி இதில் வரும், தென்னை மரத்தில் காய் வர்றதே பெருசு, துணிப்பை மூட்டையாக வேற முளைக்குமா அப்படின்னு யோசிச்சவன் அந்த துணிப்பையை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள நல்ல விலை உயர்ந்த நகைகளும் கொஞ்சம் கற்று பணமும் இருந்துச்சு. இவனுக்கு அதை பார்த்த உடனே என்னமோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. மலமலன்னு அதை எடுத்துட்டு கீழே இறங்கினா கொஞ்சம் தள்ளி தூரத்தில் உக்காந்து கணக்கு பிள்ளையோட பேசிக்கிட்டு இருந்த ஜமீன்தார்கிட்ட போய், ஐயா ஐயா இது மாதிரி 4 மரத்தில் ஏறிட்டேன், இந்த 5ஆவதான மரத்தில் ஏற போகும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பொட்டலம் மேலே காய்களுக்கு நடுவில் இருந்துச்சு, யாரோ கொண்டு வந்து ஒளிச்சு வச்ச மாதிரி எனக்கு படுதுங்க ஐயா, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாரு. ஜமீன்தார் அதை பிரித்து பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி இது என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டலங்கத்தில் உள்ள நகையையும் பணத்தையும் அவர் பத்திரப்படுத்திக்கிட்டாரு. நீ எதை பற்றியும் காட்டிக்காம நீ வாட்டுக்கு போய் உன் வேலையை பாரு அப்படின்னாரு. குப்பன் சரிங்க முதலாளின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனால் அந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டுரு, அதை விட்டுட்டு மற்ற மரங்கள் எல்லாம் தென்னை காய்களை நீ பறித்து போடு அப்படின்னு சொன்னார். சரிங்க முதலாளின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த ஒரு மரத்தை விட்டுட்டு மீதி எல்லா மரத்துலேயும் ஏறி 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 காய்களை பறிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் இந்த முதலாளியோட மைத்துனர் அவர் அந்த பக்கம் வந்தவர், டே குப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. முதலாளி இது மாதிரி தென்னங்காய் பறிக்க சொன்னாங்க ஜமீன்தார் ஐயா, அதான் பண்ணிட்டு இருக்கேன். உடனே சரி சரி ஓகே, நீ அதெல்லாம் பறி, இந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டுரு அப்படின்னாரு அவர். சரிங்க முதலாளி அப்படின்னா அவன் உடனே இந்த மைத்துனர் என்ன பண்ணாரு, அந்த எந்த மரத்தில் தான் பணத்தை கட்டி வச்சாரோ அதுலேயே சுற்றி 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 வந்தார். குப்பனுக்கு விஷயம் புரிஞ்சுது, ஆனால் காட்டிக்கவே இல்லை. இந்த காட்சியை தூரத்துல இருந்து மறைஞ்சு ஜமீன்தாரும் பார்க்க ஆரம்பிச்சார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு, நம்ம நம்பி நம்ம உறவுக்காரன்னு நினச்சி நம்பிக்கையோட வீட்டுக்குள்ளே விட்டு காசு பணத்தை எல்லாம் புழங்க விட்ட நம்மளோட உறவுக்காரனை இப்படி பண்ணிட்டான். அவன் கஜானாவிலேருந்து நகையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து மேலே ஒளிச்சு வச்சுருந்துருக்கான். ஆனால் யாரோ ஒருத்தன் யாரும் இல்லாத அனாதன்னு நம்ம நினச்ச குப்பை எவ்வளவு நேர்மையாக இருக்கான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. நகையும் பணத்தையும் பத்திரப்படுத்தினார்.
குப்பன் தென்னங்காயெல்லாம் பறித்து வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் கூப்பிட்டு, இனிமே இங்கே நடக்கிற நிர்வாகத்தை எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னாரு. குப்பன் சொன்னால், முதலாளி நான் அதிகம் படிக்காதவன், என்கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன விவரம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், படிப்பை விட பட்டத்தை விட பண்பும் நேர்மையும் தான் என்றைக்குமே நம்பகத்தன்மையானது. அதனால் உன்னால் முடியும், கணக்கெல்லாம் கொஞ்ச நாளில் கற்றுக்கலாம், நீயே முயற்சி பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய பதவியை அவருடைய ஜமீனில் கொடுத்தாரு. ஆனால் அந்த பணத்தை ஒளிச்சு வச்ச மைத்துனர் என்ன ஆனார் தெரியுமா? பல நாளைக்கு அவர் அந்த மரத்தையே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தார். சிந்திக்கலாமா? நன்றி.